அண்மை செய்தி. போர் காரணமாக ஈரான் இஸ்ரேல் இடையே அந்த போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. போர் காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது போர் காரணமாக இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை நாட்களை தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது, வேறு எந்தெந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? தருண் வணக்கம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சரமாரியாக வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பதிலடிக்கு ஈரானும் தங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தலைநகரான டெஹ்ரானில் ஏராளமான கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிகின்றன. எங்கு நோக்கினாலும் குண்டுமலை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஏற்கனவே ஈரான் அறிவுறுத்தியிருக்கிறது. ஈரானுக்கு எதிரான தனது தாக்குதலுக்கு எபிக் ஃபயர் என்னும் அமெரிக்காவும் இஸ்ரேல் ரோரிங் லைன் என்று பெயரிட்டு தாக்குதலை தொடர்ந்து வருகிறார்கள். இருதரப்பு தாக்குதலையும் எதிர்கொண்டுள்ள ஈரான் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான வளைகுடா நாடுகள் மீதும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது போர் காரணமாக ஈரான் இஸ்ரேல் இடையே அந்த போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா அறிவித்திருக்கிறது. சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், UAE ஆகிய நாடுகளுக்கு செல்லும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா அறிவித்திருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக துருக்கி ஏர்லைன்ஸ், கத்தார் ஏர்வேஸ் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே ஐநா தலையிட வேண்டும் என்று ஏற்கனவே ஈரான் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநா சபைக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் உடனடியாக இந்த போர் பதட்டத்தை தணிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், ஐநா தலையிட வேண்டும், உடனடியாக இந்த போர் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த போர் காரணமாக விமான சேவைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறதாக ஏர் இந்தியா தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார், ஓமன் ஆகிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா அறிவித்திருக்கிறது. அதே போல இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக துருக்கி ஏர்லைன்ஸ், கத்தார் ஏர்வேஸ் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.